அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக பயணத்துக்கு தயாராக போறோம். ஆந்திர மாநிலம் கர்னூல், அதாவது நந்தியால் மாவட்டத்துல இருக்கிற அடர்ந்த நல்லமலா மலைகளுக்கு நடுவுல அமைஞ்சிருக்கிற அஹோபிலம். இதுக்கு சிங்கவேல் குன்றம்னு இன்னொரு பேரும் இருக்கு. மகாவிஷ்ணு நரசிம்மராக அவதரித்த இந்த மாபெரும் புனித தலத்தோட ரகசியங்களை தான் இந்த விளக்க தொகுப்புல நாம பார்க்க போறோம். 8ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த திருமங்கை ஆழ்வார் பாடிய இந்த வரிய கொஞ்சம் கவனிங்க. சென்று காண்டற்கரிய கோவில் சிங்கவேள் குன்றமே. அதாவது அந்த காலத்திலேயே இந்த இடத்துக்கு போய் சேர்றது எவ்வளவு பெரிய சவாலா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ வரைக்கும் அந்த பழமை மாறாத அடர்ந்த காட்டுக்கு நடுவுல தான் நம்ம நரசிம்மர் வீற்றிருக்கார். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன தெரிஞ்சுக்க போறோம்? அஹோபிலம் பத்தின ஒரு சின்ன அறிமுகம், 9 நரசிம்மர்களோட மகிமை, மேல் மற்றும் கீழ் அஹோபிலம்னா என்ன, அந்த உக்ரஸ்தம்ப தரிசனம், அப்புறம் நீங்க அங்க போறதுக்கான முழுமையான பயண வழிகாட்டி. இதையெல்லாம் சீக்கிரமா ஆனா தெளிவா பார்த்துடலாம். முதல்ல அஹோபிலம் உக்ர நரசிம்மர் எப்படி தோன்றினார் அப்படிங்கிற அறிமுகத்தோட ஆரம்பிக்கலாம். அஹோபிலம், இந்த பேருக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு 2 சுவாரஸ்யமான காரணங்கள் சொல்றாங்க. ஒன்னு, இரண்யனை வதம் செஞ்ச நரசிம்மரோட அந்த பிரம்மாண்டமான சக்தியை பார்த்து தேவர்கள் எல்லாம் அஹோவீரியம் அஹோபலம்னு வியந்து போனாங்களாம். அதாவது, ஆஹா என்ன ஒரு பலம், அதுதான் அஹோபிலம் ஆச்சு. 2வது, பிலம்னா குகை. கருட பகவான் தவம் செஞ்சு தரிசனம் பெற்ற அந்த பெரிய குகை, அதனால அஹோபிலம்னு சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் பேர்லயே ஒரு சிலிர்ப்பு இருக்குல்ல? இதோட புவியியல் அமைப்பை பாத்தீங்கன்னா இன்னும் ஆச்சரியமா இருக்கும். கிழக்கு தொடர்ச்சி மலையோட நல்லமலா மலைத்தொடர்ல தான் இது இருக்கு. புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஒட்டுமொத்த மலைத்தொடருமே ஆதிசேஷனோட வடிவம் தானா. திருமலை அதோட தலை, ஸ்ரீசைலம் வால் பகுதி, நடுல இருக்கிற உடல் தான் இந்த அஹோபிலம். ஒரு காலத்துல இரண்யகசிபு ஆட்சி செஞ்ச இந்த இருண்ட காட்டை உள்ளூர் மக்கள் நல்ல கொண்டா, அதாவது கருப்பு மலைன்னு சொல்றாங்க. அடுத்ததா இந்த இடத்தோட மிக முக்கியமான பகுதியான நவ நரசிம்மர்களின் மகிமையை பத்தி பார்க்கலாம். இங்க நரசிம்மர் 9 வெவ்வேறு நிலைகள்ல எழுந்தருளியிருக்கார். இந்த 9 நரசிம்மர்களுமே நவ கிரகங்களோட அம்சமா பார்க்கப்படுறாங்க அப்படிங்கிறது அங்க ஸ்பெஷல். லிஸ்ட் கொஞ்சம் கவனிங்க. குரு பகவானை குறிக்கிற உக்ர வடிவான ஸ்ரீ அஹோபில நரசிம்மர், சனி பகவானை குறிக்கிற ஸ்ரீ யோகானந்த நரசிம்மர், செவ்வாயை குறிக்கிற ஸ்ரீ ஜ்வாலா நரசிம்மர், சூரியனை குறிக்கிற ஸ்ரீ பார்கவ நரசிம்மர், கேதுவை குறிக்கிற ஸ்ரீ சத்ரவத நரசிம்மர், ராகுவை குறிக்கிற வராகமுகம் கொண்ட ஸ்ரீ குரோடா நரசிம்மர், சுக்கிரனை குறிக்கிற ஸ்ரீ மாலோல நரசிம்மர், புதனை குறிக்கிற ஸ்ரீ பாவன நரசிம்மர், கடைசியா சந்திரனை குறிக்கிற ஸ்ரீ கரஞ்ச நரசிம்மர். இந்த 9 ரூபங்களையும் தரிசிச்சா நவகிரக தோஷங்கள் எல்லாமே விலகிடும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. இதுல இந்த 2 ரூபங்களுக்கு உள்ள வித்தியாசத்தை மட்டும் பாருங்களேன். ஒரு பக்கம் அரக்கன் இரண்யனை வதம் செஞ்ச அந்த உச்சக்கட்ட உக்ரமான ஸ்ரீ ஜ்வாலா நரசிம்மர், இன்னொரு பக்கம் மகாலட்சுமியை தம் மடியில வச்சுக்கிட்டு ரொம்ப சாந்தமா காட்சி தர்ற ஸ்ரீ மாலோல நரசிம்மர். இந்த மாலோல நரசிம்மரோட உற்சவமூர்த்தியை தான் அஹோபிலம் மடத்தோட ஜியர்கள் பல நூற்றாண்டுகளா தங்களுடனே எடுத்து சென்று பூஜிக்கிறாங்க. சரி, இப்போ மேல் மற்றும் கீழ் அஹோபிலம் இந்த புனித காட்டை எப்படி பிரிஞ்சு புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். கீழ் அஹோபிலம் அப்படிங்கிறது அடிவாரம். இங்கதான் பிரகலாத வரதன் பிரதான கோவில் இருக்கு. ரொம்ப சுலபமா போயிடலாம், தங்குறதுக்கான வசதிகளும் இங்கதான் இருக்கு. ஆனா மேல் அஹோபிலம் அப்படிங்கிறது முற்றிலும் வேற. அடர்ந்த காட்டுக்குள்ள கரடுமுரடான மலைப்பாதையில மலையாற்றம் செஞ்சோம் ஜீப்ல பயணப்பட்டு மட்டும்தான் அங்க இருக்கிற அஹோபில நரசிம்மர் கோயிலுக்கு போக முடியும். கொஞ்சம் உடல் உழைப்பு கண்டிப்பா தேவை. மேல் அஹோபிலத்துல இருக்கிற பிரதான குகை கோயிலை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். 108 வைணவ திவ்ய தேசங்கள்ல இது 97வது தலம். இங்க இருக்கிற நரசிம்மர் யாராலும் செதுக்கப்படாம தானாகவே தோன்றிய சுயம்பூ மூர்த்தி. ஆதிசங்கரரை காப்பாளிகர்கள் பலியிட முயன்றப்போ நரசிம்மர் நேர்ல வந்து அவரை காப்பாட்டினது இதே இடத்துல தான். அதுக்கு நன்றி கடனா ஆதிசங்கரர் இங்க ஒரு சிவலிங்கத்தையும் சுதர்சன சக்கரத்தையும் பிரதிஷ்டை செஞ்சிருக்கார். கீழிருந்து மேல போறதுக்கு இலவச பேருந்து வசதியும் இருக்கு. இப்போ இந்த மொத்த பயணத்தோட உச்சக்கட்டமான உக்ர ஸ்தம்ப தரிசனத்தை பத்தி பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம புராணங்கள்ல படிச்சிருப்போம், தன் பக்தன் பிரகலாதனுக்காக ஒரு தூணை பிளந்துகிட்டு நரசிம்மர் வெளியே வந்தார்னு. அந்த தூண் இன்னமும் அங்க இருக்கா? அதை நாம நேர்ல பார்க்க முடியுமா? கண்டிப்பா முடியும். சுமார் 85 அடி உயரத்துல ஒரே கல்லாலான ஒரு பிரம்மாண்டமான தூண் இப்பவும் மேல் அஹோபிலத்துல ஒரு செங்குத்தான மலை உச்சியில இருக்கு. அதுதான் உக்ரஸ்தம்பம். ஆனா அங்க போறது சாதாரண விஷயம் கிடையாது. சறுக்கலான பாறைகள், பள்ளத்தாக்குகளோட விளிம்புன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு போகணும். இது வெறும் மலையேற்றம் மட்டும் இல்ல, நம்ம பக்திக்கான ஒரு பெரிய பரீட்சைனே சொல்லலாம். சரி, இதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கும் அங்க போகணும்னு ஆசை வந்திருக்கும். உங்களுக்கான பயண வழிகாட்டி மற்றும் திட்டமிடல் பத்தி இப்போ பார்க்கலாம்.
நீங்க எப்படி அங்க போகலாம்? ரயில்ல போறதா இருந்தா கடப்பா அல்லது நந்தியால் ரயில் நிலையத்துக்கு போயிடலாம். அங்கிருந்து பேருந்து மூலமா ஒரு 90 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு ஆலகட்டா அப்படிங்கிற ஊருக்கு வரணும். அங்க இருந்து வெறும் 25 கிலோமீட்டர் தான் அகோபிலம் அடிவாரம். பேருந்தோ ஆட்டோவோ பிடிச்சி ஈஸியா வந்துடலாம். அங்கிருந்து காட்டுக்குள்ள போறதுக்கு உள்ளூர் ஜீப்புகள் நிறையவே இருக்கு. பயணம் செய்யறப்போ இந்த விஷயங்களை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. 9 நரசிம்மர்களையும் ஒரே நாள்ல தரிசிக்கவே முடியாது. குறைந்தபட்சம் 2 நாட்களாவது தேவைப்படும். இது ஒரு பாதுகாக்கப்பட்ட ரிசர்வ் ஃபாரஸ்ட். அதனால சாயங்காலம் 6 மணிக்கு மேல காட்டுக்குள்ள போக அனுமதி கிடையாது. பாவன நரசிம்மர், பார்கவ நரசிம்மர் கோயில்களுக்கு போக லோக்கல் 4x4 ஜீப்கள் கட்டாயம் தேவை. தங்குறதுக்கு அடிவாரத்திலேயே ஆந்திரா டூரிசம் ஹோட்டல் மற்றும் தேவஸ்தான அறைகள் இருக்கு. அப்புறம் வழியில வனவிலங்குகளும் கரடுமுரடான பாதைகளும் இருக்கும். அதனால எப்பவும் எச்சரிக்கையா இருங்க. என்ன நண்பர்களே, நள்ளிரவு காடு, செங்குத்தான மலைப்பாதைகள், நவகிரகங்களோட அருளை ஒட்டுமொட்டமா தரக்கூடிய நவ நரசிம்மர்கள்னு இந்த 108 திவ்ய தேச தரிசனத்தை மேற்கொள்ள நீங்க தயாரா? உங்க மனசும் உடம்பும் தயாரா இருந்தா உங்களோட அடுத்த பயணம் கண்டிப்பா அகோபிலமா தான் இருக்கணும். இந்த சிங்கவேல் குன்றத்தோட ரகசியங்களை நீங்களும் நேர்ல போய் உணர்ந்து பாருங்க. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான விளக்கத் தொகுப்புல நாம சீக்கிரமே சந்திக்கலாம். நன்றி. ஆன்மீக அன்பர்களே, பதிவை பார்த்து ரசித்தீர்களா? நீங்கள் அனைவரும் மறந்துவிடாமல் நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்தனை விதமான ஆன்மீக பதிவுகளும் உங்களை வந்து சேரும். அற்புதமான ஆலயங்கள் பற்றிய பதிவுகள், அகத்தியர் பற்றிய பதிவுகள், மகா பெரியவர் பற்றிய பதிவுகள், ஜீவசமாதிகள் பற்றிய பதிவுகள், நம்முடைய இந்து பண்டிகைகள் பற்றிய பதிவுகள் அனைத்தும் வந்து சேரும். எனவே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.